ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம 14வது நாளுக்கான திருக்குறள் செய்நின்றி எறிதல் தான் பார்க்க போகிறோம். இந்த அதிகாரம் பார்த்திங்கன்னா 12th ஓல்டு புக்கில் இருக்குது. செய்நின்றி எறிதல் அதிகாரம் அறத்துப்பாலில் 11வது அதிகாரமாக இருக்குது. செய்நின்றி எறிதல்னா தனக்கு மற்றவங்க செய்த நன்மையை ஒருவன் மறக்காமல் இருப்பது. ஒருவனுக்கு பரிகாரம் இல்லாத பாவம் என்பது பிற தனக்கு செய்த நன்மையை மறத்தலே ஆகும். அதனால அப்பாவம் தன்னிடம் வராமல் அவன் காத்து கொள்ள வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. முதல் திருக்குறள், செய்யாமற் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. இதன் விளக்கம் பார்த்தீங்கன்னா, நாம் பிறருக்கு ஒரு உதவி செய்யாமல் நமக்கு பிறர் செய்கின்ற உதவிக்கு இந்த மண்ணுலகமும் விண்ணுலகமும் ஈடாகாதுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. வையகமும்னா உலகம், ஆற்றல் அரிது, ஈடாகாது. இரண்டாவது திருக்குறள், காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப் பெரிது. இதன் விளக்கம் பார்த்தீங்கன்னா, சரியான நேரத்தில், அதாவது வேண்டிய காலத்தில் ஒருவன் நமக்கு செய்த உதவி சிறியதாக இருந்தாலும் அது செய்யப்பட்ட காலத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது இவ்வுலகத்தை விட பெரியதாகும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. செய்நின்றினா உதவி, ஞாலம்னா உலகம், மானப் பெரிது மிக பெரியது. மூன்றாவது திருக்குறள், பயன்தூக்கா செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது. இதன் விளக்கம் பார்த்தீங்கன்னா, எந்த பயனையும் எதிர்பார்க்காமல் செய்கின்ற உதவி கடலை விட பெரியதாகும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. தூக்கின் ஆராயின். நான்காவது திருக்குறள், தினைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையா கொள்வர் பயன் தெரிவார். ஒருத்தவங்க நமக்கு தினையளவு உதவி செய்தாலும் அந்த பயனை உணர்ந்தவங்க அவ்வுதவியை பனையளவாக கருதி போற்றுவர்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. தினைத்துணைனா சிறிதளவு, பனைத்துணைனா பேரளவு. ஐந்தாவது திருக்குறள், உதவி வரைத்தன்றுதவி உதவி செய்யப்பட்டா சால்பின் வரைத்து. விளக்கம் பார்த்தீங்கன்னா, ஒருவருக்கு செய்யும் உதவி அவ்வுதவியின் அளவை வைத்து மதிப்பிடக்கூடாது. அவ்வுதவி செய்யப்பட்டவருடைய பெருந்தன்மையை வைத்து மதிக்க வேண்டும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. வரைத்ததன்னா அளவுடையது, சால்பின் தகுதி. ஆறாவது திருக்குறள், மறவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. மாசற்றார்னா குற்றமற்றவர்களுடைய நட்பு, கேண்மை நட்பு. விளக்கம் பார்த்தீங்கன்னா, துன்பம் வந்த காலத்தில் நமக்கு உதவி செய்தவரின் நட்பை கைவிடக்கூடாது. அது நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். மாசற்றவங்களுடைய உறவை நம்ம மறக்கவும் கூடாது. துன்பம் வந்த காலத்தில் நமக்கு உதவி செஞ்சவங்களுடைய நட்பை நம்ம கைவிடவும் கூடாதுன்னு வள்ளுவர் சொல்கிறாரு. ஏழாவது திருக்குறள், எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கண் விழுமந் துடைத்தவர் நட்பு. நமக்கு துன்பம் நேர்ந்த காலத்தில் உதவி செய்தவங்களுடைய நட்பை 7 பிறவியிலும் மறக்கக்கூடாதுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. உள்ளுவர் நினைப்பவர், விழுமன்னா துன்பம். எட்டாவது திருக்குறள், நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்ல தன்றை மறப்பது நன்று. இதன் விளக்கம் பார்த்தீங்கன்னா, பிற செய்த உதவியை எப்போதும் மறக்கக்கூடாது. ஆனால் அவர் செய்த தீமையை அப்பொழுதே மறந்துவிட வேண்டும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. நன்றன்றுனா அறமாகாது. ஒன்பதாவது திருக்குறள், கொன்றென்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்றுள்ள கெடும். இதன் விளக்கம் பார்த்தீங்கன்னா, உதவி செஞ்ச ஒருவர் கொலை குற்றம் செஞ்சிருந்தாலும் அவர் முன்பு நமக்கு செய்த நன்மையை நினைத்து பார்க்கும்போது அவருடைய தீமை மறைந்து விடும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இன்னானா தீங்கு. பத்தாவது திருக்குறள், எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு. இதன் விளக்கம் பார்த்தீங்கன்னா, எந்தவித தவறு செய்தவனுக்கும் தப்பிக்க வழிகள் இருக்கான். ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்தவனுக்கு அதிலிருந்து தப்ப வழியே இல்லையா அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. எண்ணன்றி அறம், உய்வுண்டாம் பிரயாசித்தம், கொன்ற சிதைத்த.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.